வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. முதல் 6 வசனங்கள் பார்க்க போகிறோம். இந்த மகா பெரிய பாபிலோன் யார் என்று நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக, அது மாத்திரமல்ல இந்த பெரிய மகா பெரிய வேசி என்று சொல்லக்கூடிய அவங்க எப்படி அந்த வலு சர்ப்பத்தின் மேல் வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடியதாக முதல் 6 வசனங்கள் வாசித்து விட்டு இந்த செய்திகளாக கடந்து செல்வோம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னுடைய பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அறிவுறுப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரியா? அதாவது இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது நீங்கள் நிறைய பேர் இதை ஒரு எமோஷனலாக எடுத்து, ஒருவேளை இது அவங்களா இருக்குமோ, இவங்களா இருக்குமோ, இல்லை இது ரோம் தான், ஏன்னா 10 தலை 7 மலை என்று சொல்லக்கூடிய இப்படி நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கூகுள் ஜென்ரேஷனாக மாறிட்டோம். எல்லாரும் உடனே கூகுள் பண்ணக்கூடிய ஜனங்களாக இருக்கிறீங்க. இப்படி நிறைய யார் அந்தி கிறிஸ்து, யார் இதா அதான்னு சொல்லக்கூடிய நிறைய காரியங்களை பார்த்துட்டோம். ஆனால் நான் இன்னைக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு எமோஷனலோ ஒரு சென்சேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லாமல் வேத வசனத்தின்படி என்ன சொல்லுகிறது அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்கள் இதில் நீங்கள் ஒரு ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா, ஒரு தேவையில்லாமல் எதையோ ஒன்றை பிடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு காரியம் வந்துடும். அதனால் தயவு செய்து வேத வசனத்தை நாம் வசனமாக கற்றுக்கொள்வோம். நம்ம சமுதாயத்தில் நடக்கிறதோ இல்லை முந்தி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கங்கிறதை விட்டுட்டு வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்வோம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செய்து நோட்ஸை டவுன்லோட் பண்ணி எங்களோட சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு கீழே வீடியோ கீழே உங்களுக்கு லிங்க் இருக்கும். அப்படி இல்லைனாலும் எங்களுடைய இணையதளம் wcflondon.comன்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னா அங்கே இதனுடைய எல்லா நோட்ஸும் இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த 17வது அதிகாரம் வரும்போது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 16வது அதிகாரத்தில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய 7 கலச நியாய தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. அதோட என்ன, மொத்த மனுஷ குலத்தினுடைய முடிவு முடிஞ்சு போகக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், இங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் இங்கே எப்படி இந்த ஆக்கினை வரப்போகுது 2வது வசனம் சொல்கிறார் இல்லையா, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை மாத்திரம் கொண்டு வர்றவர் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, அது எப்படி நடக்க போகுதுங்கிறத வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் இப்போ எல்லாத்தையும் அழிக்க போகிறாரு. அது இது முழுவதுமாக மனிதனுடைய முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம் போல தம்முடைய வேலைக்காரர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லக்கூடிய அவர் குணாதிசயத்தை நிறைவேற்றும் விதமாக என்ன செய்ய போகிறார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரத்திலேருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் எல்லா விதமான நியாய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு நியாய தீர்ப்பு முடிந்ததுக்கு அப்புறம் இங்கே என்ன பார்க்குறோம், இங்கே எப்படி அதனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேறப் போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 16வது அதிகாரத்தில் பார்த்தோம் எப்படி 7 கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியதாக. கடைசியாக 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் 7வது கலச நியாய தீர்ப்பு
அதோட என்னாச்சு, எல்லாமே முடிவுக்கு வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ முதல் 6 வசனங்கள் 17வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை பார்க்கும்போது எப்படி இந்த ரகசியம் என்று சொல்லக்கூடிய மகா பாபிலோன் என்று சொல்லக்கூடிய நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதனுடைய அடையாளம் என்ன, அது எப்படியாக மக்களை வசப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அதற்கு வரக்கூடிய குற்றம் என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இந்த அதிகாரத்தில் 7வது வசனம் 18வது வசனம் வரைக்கும் இந்த தேவதூதன் எப்படி இந்த வலு சர்ப்பமும் 10 ராஜாக்களும் பூமியில சேர்ந்து அவர்கள் என்ன மாதிரியான அழிவை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லக்கூடியதா. அடுத்து 18வது அதிகாரத்தில் உள்ள 24 வசனங்களும் எப்படி இந்த கமர்ஷியல் பாபிலோன் என்று சொல்லக்கூடிய இந்த பாபிலோன் எப்படி முழுவதுமாக அழிவுல போய் சேருது, எப்படி உலகம் முழுவதும் அதுக்காக துக்கம் கொண்டக்கூடியதா இருக்கு, பரலோகம் எப்படி சந்தோஷப்படக்கூடிய காரியமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விஷயம் 10வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் பார்க்கிறோம். என்ன, பரலோகத்திலிருந்து அல்லேலூயா என்று சொல்லி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கான விருந்து அழைக்கப்படக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இங்கே என்னன்னா 17வது அதிகாரத்துக்கு முன்னாடியே வரிசையாக வரக்கூடிய வரிசை நின்றுது. காரணம் என்னன்னா 11வது அதிகாரம் 21வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம், எல்லாமே முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அது 19வது அதிகாரத்தில் தான் வருது. நீங்கள் நல்லா கவனிங்க, 16 21ல் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடிய காரியம் உடனே கர்த்தர் வரப்போறாரு. அது எங்கே ஆரம்பிக்குது, 19வது அதிகாரத்தில் தான். ஆனால் அந்த 17வது 18வது அதிகாரத்தில் எப்படி இந்த அழிவு நடக்க போகுதுங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்ன மாதிரியாக கர்த்தர் எல்லாத்தையும் அழிக்க போகிறார்னு. 17வது அதிகாரத்தில் ஆவிக்குரிய முறையில் எப்படி பாபிலோன் அழிக்கப்படுகிறது, 18வது அதிகாரத்தில் மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய மாம்ச பிரகாரமாக எப்படி அழிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ கலச நியாய தீர்ப்பு முடிஞ்ச உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இந்த 17 18வது அதிகாரம் எதை காட்டுதுன்னா எப்படி இந்த அழிவு நடைபெற போகிறது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு காரியம். நீங்க பாத்தீங்கன்னா மாத்தாஹரி என்று சொல்லக்கூடிய ஒரு டபுள் லைஃபை பத்தி 1917 வருஷத்துல பார்க்கலாம். அதாவது மார்கரிட்டா ஜெலா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, ஆனால் அவங்கள எல்லாருக்கும் என்ன தெரியும், மாத்தாஹரி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். அவங்க 20வது நூற்றாண்டில் ஐரோப்பா தேசத்தில் ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி. அதாவது அவங்க எல்லா ராஜாக்கள் கூட, யாரெல்லாம் மேஜர் ஜெனரல்னு சொல்கிறாங்களோ அவங்க கூட, அது மாத்திரமில்ல ரொம்ப அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாரு கூடயும் அவங்க போகக்கூடியவங்களா அவ்வளவு அழகா இருந்ததுனால எல்லாரு கூடயும் போகக்கூடிய ஒரு காரியம். எல்லாரும் அவ கூட இருக்கணும், அவ கூட நம்ம அவளுக்கு தெரிஞ்சவளா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படக்கூடிய காரியம். ஆனா என்னன்னா அவ ஒரு ஸ்பையா, ஒரு ஒற்றனாக வேலை பார்த்த காரியத்தை பின்னாடி தான் தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க பூரா இதுக்கு முன்பாக என்ன, எல்லாருக்கும் முன்னாடியும் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்ன, எல்லாரும் அவங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இல்லை, அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஆள் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அவ கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், அவளை தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு இருந்தவங்க 1917வது வருஷம் அவளை சுட்டு கொலை செய்யணும், ஏன்னா அவள் ஒற்றனா வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது அவ கூட உட்காந்து அவ கூட இருக்கணும், அவ கூட சாப்பிட்டவங்க, அவங்க கூட இருந்தவங்க, அவளை கூட இருந்த எல்லாருக்கும் என்ன ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அதாவது முன்னாடி அவங்க இருந்த ஒரு தோற்றம் வேற, ஆனா அதற்கு பின்பாக செய்த காரியம் என்ன, உளவு செய்யக்கூடிய ஒரு காரியமாக வெளிப்படுத்தின விசேஷம் அதே மாதிரி தான். ஏன்னா வெளியே பார்க்கும்போது ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கிறது போல பின்னாடி என்ன அவ்வளவு மோசமான ஒரு கொடுமையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் பார்க்கறதுக்கு முன்பாக முதலாவது நான் உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வசனமா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 5வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பெயர் பாபிலோன் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் நமக்கு விலக்கி காட்டக்கூடியதா இருக்குது. அது மாத்திரமில்ல மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இது புரிஞ்சாதான் நமக்கு இந்த 17 18வது அதிகாரம் ரொம்ப அழகா நேர்த்தியா தெரிஞ்சக்கூடியதான். 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. நீங்க இங்கிலீஷ் நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது கேபிட்டல்ல இருக்கும், ஏன்னா அந்த பேர் எழுதியிருந்தது என்று சொல்லக்கூடியதாக.
முதல்ல ரகசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது இங்க ரகசியம் என்று சொல்லும்போது, இங்க யோவான் இதை எழுதும்போது அவரால் என்ன பண்ண முடியல, அவர் அங்க இருந்த ஒரு பூமிக்கு அடுத்த முறையில் ஒரு ஜாகிரபிக்கல் லொகேஷன், இந்த ஊரு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லை இந்த ராஜ்யம்தான், இல்லை இந்த பட்டணம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அதனால தான் யோவான் எழுதும்போது என்ன எழுதுறாரு, ரகசியம், எப்படி ரகசியம் மகா பாபிலோன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இது ரகசியம் சொல்லும்போது இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டான ஒரு தோற்றம், ஒரு மனுஷனால ஒரு இதனால தோன்றக்கூடிய ஒரு தோற்றம் இல்லை. அது மாத்திரமல்ல, ரகசியம் சொல்லும்போது இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் என்ன, உலகத்திற்கு பின்பாக எப்படி உலகத்திற்கு வரக்கூடிய ஒரு ஒன் வேர்ல்டு ரிலிஜன் சொல்றோம் இல்லையா, அது ஒரு உலகத்துக்குரிய ஒரு மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்னமும் வெளிப்படுத்தப்படலை. அது மாத்திரமல்ல, இவங்க யாராவது ஒரு பூமியில உள்ள ஒரு குறிப்பிட்ட ராஜ்யம், ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட ஏன்னா ஒரு ரோமு, எருசலேம், இல்லை ஏதாவது ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அது மாத்திரமல்ல, இது பாபிலோன். ஆனா இது பூமிக்கு அடுத்த பாபிலோன் மாத்திரமல்ல, இது தேவனுக்கு எதிராக எல்லாவற்றையும் இணைத்து செயல்படக்கூடிய ஒரு பாபிலோன். ஏன்னா பாபிலோனுங்கிறது ஒரு அடையாளம் மாதிரி, எல்லாம் தேவனுக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்க மேலோட்டமா ரகசியம் பாபிலோன் என்று சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு தூரம் என்ன அவ்வளவு தூரம் புரியாது இந்த பெயருடைய அர்த்தம். ஏன்னா இது பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க ஒரு இடத்தையோ இல்ல ஒரு ஆளையோ இல்ல ஒரு ராஜ்யத்தையோ வச்சுட்டீங்கன்னா இதற்கு பின்பாக உள்ள ஆழமான கருத்துக்களை அறியாம போயிருவீங்க. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், நான் இது வசனத்தின் அடிப்படையில் போக போறேன். ஒரு ராஜ்யத்தையோ இல்ல ஒரு இதுதான் ரோம் தான், இல்ல இதுதான், இல்ல கத்தோலிசம் தான், இல்ல இதுதான், இல்ல இவர் தான். ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் யாரு, அந்த காலத்துல இருந்து ஹென்ரி ஹிசிங்கர்ல இருந்து ஒபாமா வரைக்கும் இப்ப இருக்க ட்ரம்ப் வரைக்கும் மாத்தி மாத்தி யாராவது ஒருத்தவங்க யாராவது சொல்லக்கூடியது. இல்ல போப் வந்துட்டாரு, போப் ஜான் பால் II வந்த உடனே இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது அதுல நம்ம என்னன்னா, அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன பண்ண மறைஞ்சிருவோம், இது உண்மையான ஒரு காரியத்தை நம்ம மறந்துடுவோம். அதனாலதான் இந்த பாபிலோன் என்னன்னா, மொத்த உலகத்தையும் வஞ்சிக்க கூடியது, தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தக்கூடியது. அது மாத்திரமல்ல, சாத்தான் எப்பெல்லாம் மறைமுகமா அவன் வஞ்சிக்கப்பட்டு மக்களை ஆட்சி செய்து அதிகாரம் பண்ணி அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் இந்த காரியத்தை செய்யக்கூடியவனா இருப்பான். அது ரெண்டாவதா நீங்க பார்த்தீங்கன்னா, மகா பெரிய பாபிலோன். அது மாத்திரமல்ல, அவன் என்ன, எல்லா தேவனுக்கு எதிராக எல்லாரையும் இணைத்து தேவனுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப பாபிலோன் என்று சொல்லும்போது வேத வசனத்தில் நம்ம எப்படி பார்க்கிறோம், ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல முதல் 9 வசனங்கள்ல பார்க்கிறோம், இந்த பாபேல் கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு கோபுரம் கட்டி அந்த கோபுரத்துல நம்ம என்ன போவோம், கர்த்தருக்கு எதிராக பண்ணுவோம். அதாவது தேவனை தவிர்த்து தன் மனிதனுடைய சுய முயற்சியினால அவங்க செய்யக்கூடியது. இது என்ன, சாத்தானை ஆராதிக்கக்கூடிய காரியம். அடுத்து ஏசாயா 13:14 பார்க்கிறோம், பாபிலோனுடைய பெருமை என்று சொல்லக்கூடியதாக என்ன, நான் உன்னதத்துக்கு போவேன், உன்னதமானவருக்கு முன்பாக நான் உட்காருவேன், உன்னதமானவருக்கு முன்பாக என் சிங்காசனத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன, சுயத்தை பெருமைப்படுத்தக்கூடிய காரியம். அடுத்து ஏசாயா 50:51 அதிகாரத்துல பார்க்கும்போது என்ன, நீ பாபிலோன, தேவனுடைய மக்கள் எல்லாருக்கும் நீ என்ன, பாபிலோனை விட்டு பிரிந்து ஓடி வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். அதே மாதிரி தானியேல்ல உள்ள முதல் 5 அதிகாரங்கள்ல பார்க்கும்போது பாபிலோன் என்பது த வேர்ல்டு சிஸ்டம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க வெளிப்படுத்தின 17:18 கடைசி பாபிலோன் என்று சொல்லக்கூடியது என்ன, மகா வேசி என்று சொல்லக்கூடியதாக. இது என்ன, வியாபாரத்தை குறிக்கக்கூடிய பாபிலோன், கமர்ஷியல் பாபிலோன். அடுத்து மதம் சம்பந்தமான ரிலிஜியஸ் பாபிலோன். கடைசி என்ன, அது பொலிட்டிக்கல் பாபிலோன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது.
இது என்ன? வேசிகளின் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது எல்லாமே இந்த இதுல இருந்தா உருவாச்சு. இது எல்லாமே கடைசியில் எங்க வந்து சேருது? அவங்ககிட்ட வந்து சேருது. அதனாலதான் இதுதான் தாய், இதுதான் பிள்ளைகளை பெற்றது, இதுதான் வந்து பொல்லாத பொய்யான மதங்களை உருவாக்குன பெற்றெடுத்த தாய். இந்த தாயிட்ட எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் இங்க சொல்லும்போது என்ன? இந்த வேசிகளின் மகா பெரிய பாபிலோன் வேசிகளின் தாய் என்று சொல்லக்கூடியதாக. இது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும்னா, இந்த இந்த வேசித்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். நீங்க எரேமியா 3வது அதிகாரம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். அதாவது பழைய ஏற்பாட்டில் வந்து தீர்க்கதரிசிகள், அது எரேமியாவா இருக்கட்டும், எசேக்கியலா இருக்கட்டும், ஓசியாவா இருக்கட்டும், ஆவிக்குரிய விபச்சாரம் இல்லை இது என்ன சொல்லும்போது அவங்க வந்து என்ன? ஒரு விக்கிரகத்தை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு காரியம். அதாவது ஒரு பொய்யான கடவுளை ஒரு செய்வது ஆவிக்குரிய முறையில ஒரு வேசித்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்க தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா, எரேமியா 3வது அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் பண்ணும்போது இஸ்ரவேல் என்ன பண்ணுது? தனக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக தனக்குன்னு ஒரு விக்கிரக ஆராதனையை உருவாக்குது. அதனால இங்க என்ன சொல்றாரு? இங்க இஸ்ரவேல் வேசித்தனம் பண்ணது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். எசேக்கியேல் 16வது அதிகாரத்துல 30லிருந்து 32 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய ஆலயத்திலேயே அங்க விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடியது. அதனால என்ன? அது ஆவிக்குரிய வேசித்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஓசியா புஸ்தகம் முழுவதும் என்ன? ஓசியா வந்து தேவனுக்கு சமமாகவும், இஸ்ரவேல் தேச மக்கள் யாரு? அவருக்கு உண்மை இல்லாத ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுதான் அங்க பார்க்கிறோம். நாகும் 3வது அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனம் பார்க்கும்போது நினைவே என்ன சொல்லப்படுது? அது வந்து வேசித்தனத்தின் நகரம் என்று சொல்லக்கூடியதா. அவங்க என்ன? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மக்களா. ஏசாயா 1வது அதிகாரம் 21வது வசனத்துல எருசலேமே வேசித்தனம் பண்ணதை காட்டக்கூடியதாக. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க? அவங்க தேவனை விட்டுட்டு விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்ப மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லக்கூடியது வேசித்தனத்தின் தாய். அப்படின்னா என்ன? எல்லா வேசித்தனத்துக்கும் எல்லா விதமான விக்கிரக ஆராதனைக்கும் இந்த பாபிலோன் தான் ஒரு தாயாக இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, உலகத்தில் உள்ள மதங்கள் எல்லாமே உருவாவதற்கு, எல்லாம் உருவாகி வரக்கூடிய ஒரு காரியம் எல்லாம் என்ன? அதுல நிலை நின்னதெல்லாம் என்ன? இந்த பொய்யான மதத்தினாலதான். அதனால இது என்ன பண்ணுது? இப்படி சாத்தானால உருவாக்கப்பட்ட இந்த மதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியில ஒன் வேர்ல்டு ரிலிஜன் என்று சொல்லக்கூடியதாக, உலகம் முழுவதும் ஒரே மதம் என்று சொல்லி மறுபடியும் வரக்கூடியதாக. அது எல்லாம் வேற வேற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம். காரணம் என்ன? இது எல்லாமே ஒரே தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப பாபிலோனுடைய ஆரம்பம் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அதுதான் நிம்ரோதனுடைய மதம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா பாபிலோனுடைய மதம் எதிர்காலத்தில் எப்படி நியாயம் தீர்க்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சிருக்க முன்பாக நம்ம பின்னாடி போய் எங்க தொடங்குனது தெரிஞ்சுன்னா அதனுடைய முடிவை பார்க்கறதுக்கு நம்ம வசதியா இருக்கும். சரியா? நீங்க ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல முதல் 9 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பாபேல் கோபுரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வந்து மொத்த உலகத்தையும் அழிச்சு போடுறாரு வெள்ளத்தினால. அதற்கு பின்பாக நோவாவுடைய 3 பிள்ளைகள், சாமு, ஹேமு, ஜாபேத் என்று சொல்லணும், அவங்களுடைய மனைவிகள் மூலமா மொத்த உலகத்தையும் மறுபடியும் என்ன பண்றாரு? அவங்கள மக்களை பெருகி வருவதற்காக அவங்கள உபயோகப்படுத்துறாரு. அவங்க என்ன பண்றாங்க? கிழக்குல போய் இப்படிப்பட்ட சினார் என்று சொல்லக்கூடிய பகுதியில போய் அவங்க என்ன பண்றாங்க? அவங்களே ஒரு பெரிய கோபுரம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை
அளவும் சிகரமும் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அப்ப இந்த பாபேல் கோபுரங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ஜிகரட் என்று சொல்லக்கூடியது, அதாவது ஒரு பிரமிட் மாதிரி, ஒரு கோபுரம் பிரமிட் மாதிரி இப்படி கட்டி மேல வந்து என்னன்னா அங்க ஜோடியாக் வைக்கக்கூடிய ஒரு ஜோடியாக் சைன் வைக்கக்கூடியதாக. அப்போ இங்க என்னன்னா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் தங்களுடைய சுய முயற்சியில கர்த்தருக்கு எதிராக வரக்கூடியது, தேவன் இல்லாம தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யக்கூடியது. அப்ப என்ன, அவங்க எல்லாம் தேவனுக்கு எதிராக நேரடியாக தேவனை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன பண்றாரு, இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவன் மொத்த உலகத்தை அழிச்சிறாரு, நோவா மூலம் மறுபடியும் கொண்டு வராரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் அங்க முதலாக ஒரு பொய்யான சாத்தானை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பண்றாங்க. பிசாசுகளை ஆராதிக்கக்கூடிய மக்களாக வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிசாசுகள்லாம் சேர்ந்து உண்மையான தேவனை ஆராதிக்கிறதுல தாங்களே தங்களை ஆராதிக்கக்கூடிய மக்களாக. இதுல நிம்ரோது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொய்யான மதத்தினுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல 8வது வசனம் இருந்து பாருங்க. கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. எப்படி, கர்த்தருக்கு எதிரான, கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக என்று சொல்லக்கூடியதாக. சீனோயர் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரக், அக்காத், கல்தன என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானங்கள். அப்ப என்னன்னா, நிம்ரோதுங்கிற பெயருக்கு அர்த்தமே ரிபல், அதாவது எதிர்றவன், முரட்டுக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக, தேவனுக்கு எதிரானவன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப வேத வசனத்துல ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்ல அந்தி கிறிஸ்து மாதிரி தேவனுக்கு எதிராக வர்றது யாரு, முதல்ல நிம்ரோது வரக்கூடியதாக. அவர் என்ன, தேவனுக்கு முன்பாக, ஏன்னா அவன் வந்து என்ன, தேவனுக்கு முன்பாக ரொம்ப தைரியமாக தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்கக்கூடியவனாக. அது மாத்திரமல்ல, அவங்ககிட்ட என்ன இருக்கு, வல்லமை இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, அவங்ககிட்ட ராஜ்யம் இருக்கு. ஏன்னா அவன் வந்து என்ன பண்றான், அந்த பாபேல் தான் முன்னாடி வந்து பாபிலோனா மாறினது, சரியா? பாபேல் அந்த பகுதி எல்லாமே, சீனோர் பகுதி எல்லாமே. அது மாத்திரமல்ல, அவன் தான் ஒரு சாத்தானுடைய ஒரு பொய்யான தலைவன், ஒரு ஃபால்ஸ் ஸ்பிரிச்சுவல் லீடர் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது ஒரு ஆவிக்குரிய தலைவனா ஒரு பொய்யா சாத்தான் கொண்டு வர ஆள் தான் நிம்ரோது. நிம்ரோது என்ன பண்ணான்னா, அவன் என்ன பண்ணான்னா, ஒரு ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவனாக, தேவனுடைய சத்தியத்திற்கும் மக்களை வழிநடத்துவதற்கு பதிலாக மக்களை குற்றம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவன் என்ன, அவன் வந்து விருப்பப்பட்டதுனால சாத்தான் வந்து அவனை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிகரெட் என்று சொல்லக்கூடிய பாபேல் கோபுரம் வந்து, அது வந்து அதற்கு பின்பாக ஆதி உலகத்துல ஒரு காரியமாக வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கு மேல என்னன்னா, இந்த ஜோடியாக் சைனு இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்றாங்க, பாபேல ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப பாபேல் என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, கேட் ஆஃப் காட், எது, தேவனுடைய வாசல் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, இவங்க வந்து மக்களை குழப்பத்தக்கூடியதாக பண்ணி அதுல தான் பாபிலோனை பிறக்கக்கூடிய ஒரு காரியம். எப்படிங்க இது வந்து இவ்வளவு எல்லா பொய்யான மதங்களும் இவ்வளவு ஒவ்வொரு மறைமுறையா நிறைய ஃபார்ம்ல நிறைய பேர்ல இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபேல் கோபுரத்துக்கு அப்புறம் கர்த்தர் அவங்களெல்லாம் சிதறி அடிச்சாரு, அவங்களுடைய பாஷையை மாத்தினாரு. இவங்க எல்லாம் எல்லா பக்கம் போனாங்க. போன இடத்துல பூரா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முழு உலகத்திலையும் பாபிலோன் வந்து தாயா இருக்கிறதுனால நிறைய பிள்ளைகள் பெற்ற மாதிரி நிறைய மதங்களை கொடுக்கக்கூடியவங்களா வந்துட்டாங்க. ஏன்னா இங்க வந்து பாபிலோன் வந்து எப்படி எல்லா விக்கிரக ஆராதனைக்கும் எல்லா பொய்யான மதங்களுக்கும் ஒரு தாயா மாறினாங்கன்னா, நம்ம நிம்ரோது வந்து ஹாமோட பேரன்,
அவன் தான் வந்து முதலாக கர்த்தருக்கு எதிராக விசுவாச துரோகம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறான். அவன் வந்து என்ன பாபிலோன் அந்த சீனார் பகுதியில இருக்கக்கூடிய எல்லாத்துலயே பண்ணக்கூடியவனா இருக்கான். இப்ப தேவன் வந்து அவங்களெல்லாம் துரத்தி அடிச்சதுல அவங்களுடைய பாசம் மாறிச்சு, அவங்களுடைய இதெல்லாம் மாறிச்சு. அவங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் கன்ஃபியூஷனிசம், இஸ்லாமு, ஹிந்துவிசம், ஷமனிசம், தாயிசம், ஸ்பிரிட்டிசம், அஸ்ட்ராலஜி, புத்திசம், சிக்கிசம், இப்படி எல்லாத்துலேயும் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இதுக்கெல்லாம் யாரு சிதறி அடிக்கிறதுக்கு முன்னாடி யார் தாயா இருந்தாங்க? பாபிலோன். அங்கேருந்து தான் எல்லாமே போனாங்க. பாபிலோன்ல இருந்தால் எல்லாருமே போனாங்க. ஏன்னா இது எல்லாம் வேற வேற மாதிரி பார்க்கறதுக்கு தோணும். ஆனால் இது எல்லாமே ஒன்று தான். என்ன, இது எல்லாத்துக்கும் ஒரே மூலதனம் என்ன? இது எல்லாம் பொய்யான கடவுளை கும்பிடும். அது மாத்திரமல்ல, இது எல்லாமே பண்ணது யாரு? சாத்தான் நடுது. இதெல்லாம் என்ன செய்யுது? தன்னுடைய சுயத்துல தேவனை தேடக்கூடியது, தன்னுடைய சுயத்துல. அதனாலதான் இது எல்லாம் என்ன பண்ணும்? கடைசியில வந்து ஒரு ஒன் வேர்ல்டு ஃபால்ஸ் ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு காரியம். அப்போ உங்களுக்கு பாபிலோன் என்ன? பாபேல்ல இருந்து வந்தது, நிம்ரோது மூலமா வந்தது. இதுல இருந்தா எல்லா மதங்களும் உருவாச்சு, இதுல இருந்தா எல்லாம் துரத்தப்பட்டாங்க, எல்லா பக்கம் போனது. இது எல்லாம் மறுபடியும் திரும்பி எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு எதிராக வரப்போகுது. அப்ப இதுதான் பாபிலோன். அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்கன்னா, நீங்க இப்ப இருக்கிற ஒரு ஜாகிரபிக்கலா இருக்கிற இந்த பாபிலோனையோ, இல்ல வரப்போகிறது அந்த ரோம ராஜ்யம், இல்ல அந்த ராஜ்யம், இல்லை எருசலேம், இப்படி எதையும் குறித்து, இல்லை ஒருவேளை இவர் தான் அவரோ இதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க? ஸ்பெக்குலேஷனுக்கு, ஒரு சென்சேஷனலிசம், இல்லை ஒரு எமோஷனலிசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு போக மாட்டீங்க. அப்போ இதை முதல்ல புரிஞ்சு கொண்டோம்னா இந்த பகுதியை வாசிப்பதற்கு நமக்கு ரொம்ப சரியாக இருக்கும். சரியா? இப்போ முதலாவது வசனத்திலேருந்து பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து இந்த தேவதூதன் வந்து யோவானை அழைப்பது மாத்திரம் இல்லை, அது எப்படி தண்டனை நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ அந்த தேவதூதன் தான் கூப்பிட்றான். சரியா? 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி. யாரு? முதல்ல பார்த்தோம், அந்த 7 கலசங்களை வைத்திருக்க தேவதூதன் வர்றாரு. அதுல உள்ள ஒரு தேவதூதன் தான் என்ன பண்றாரு? மறுபடியும் கூப்பிட்டு யோவானுக்கு என்ன செய்யறாரு? இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுறாரு. ஏன்னா இங்க வந்து எப்படி வந்து தேவனுடைய இதுல இருந்து இந்த பாபிலோனுக்கு மேல வரப்போகிற ஒரு தண்டனையை குறித்து சொல்றாரோ, நீங்க வெளிப்படுத்தின விஷயம் 21வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்ப்போம். எப்படி இந்த அதே தேவதூதன் 7 கலசங்களை வைத்திருந்த ஒரு தேவதூதன் வந்து மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அந்த தேவதூதன் தான் என்ன பண்ண போறான்? மறுபடியும் வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு கூப்பிட போறான். சரியா? இந்த தேவதூதன் வந்து என்ன காட்டுறான்னா, இந்த தேவதூதனுக்குரிய அதிகாரத்தை, முதலாவது என்ன, இந்த தேவதூதனுக்கு 3 விதமான டைட்டில், 3 அடையாளங்கள் சொல்லி கொடுக்குறான். முதல்ல வந்து என்னன்னா, அவன் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகாவேசியோட. எப்படி? திரளான தண்ணீர்கள் மேல இருக்கக்கூடிய காரியம். அப்ப முதலாவது பாருங்களேன், இது மகாவேசி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது இது வந்து அழிக்க முடியாத ஒரு இல்லை, அது மாத்திரம் இல்லை, இது என்னன்னா ஆவிக்குரிய முறையிலையும் பொலிட்டிக்கல் முறையிலையும் வரக்கூடிய ஒரு என்னவா இருக்கிறது? ஒரு வேசித்தனமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பல தண்ணீர்கள் மேல உட்கார்ந்து இருக்கிறதாக. இதே அதிகாரத்துல 15வது வசனத்துல பார்க்கும்போது, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களுக்கும் கூட்டங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாசைக்காரருமாம். இப்ப என்னன்னா, அதாவது தண்ணீர்கள் மேல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னா அதிகாரம் செலுத்துவதாக, ஒரு அரசாளுவது போல. எப்படி தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி இங்க வந்து என்ன, நான் வந்து எல்லாவற்றிற்கு மேல அதிகாரம் பெற்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் தண்ணீர்கள் மேல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? வேசித்தனம் பண்ணார்கள் என்று சொல்லக்கூடியதாக. இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில செய்யக்கூடிய ஒரு பாவம் இல்லை, இது மொத்த அமைப்பாக செய்யக்கூடிய ஒரு காரியம். எல்லா அரசாங்கத்துக்குரிய அதிகாரம் இது எல்லாமே என்ன வந்திருக்கு? எல்லாமே சமரசமாகக்கூடிய காரியமாக இருக்குது. அப்ப இங்க என்னன்னா, எல்லாரும்
அது எந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும், இல்லை பிரதம மந்திரியாக இருக்கட்டும், இல்லை சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை டிக்டேட்டராக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். இங்கே சொல்லும்போது வேசித்தனம், ஃபானிகேஷன், இங்கிலீஷில் வந்து ஃபானிகேஷன், நீங்கள் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா போனியா என்று சொல்லக்கூடிய பதம், அதில் இருந்தால் பான் என்று சொல்லக்கூடிய காரியம் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து சொல்லும்போது விபச்சாரங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தாம வேசித்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உபயோகப்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எசேக்கியேல் 16வது அதிகாரம் 23வது அதிகாரத்திலையும் இஸ்ரவேல் வந்து தேவனுடைய மனைவியா இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுச்சு, வேசித்தனம் பண்ணது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால இங்க வந்து சொல்லும்போது இவர்கள் செய்த பாவம் என்ன, வேசித்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால இந்த உருவக இந்த இமேஜ் சொல்றோம் இல்லையா, அது வந்து மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது அப்ப முதலாவது அதிகாரம். ரெண்டாவது என்ன, அவங்களுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடியது. மூன்றாவது பார்க்கிறோம் அவங்களுடைய அட்ராக்ஷன், அது எப்படி இருக்கக்கூடியதாக இருக்குது. பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இப்ப என்னன்னா அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கல. நல்லா கவனிங்க, இது கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கல. அவங்க என்ன, மதுவால் வெறி கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவங்க வந்து விருப்பப்பட்டு அவங்களே போய் குடிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப பாபிலோனுங்கிறது என்ன கொடுக்குது? பாபிலோன் வந்து செல்வ செழிப்பை கொடுக்குது, விருந்து கொடுக்கக்கூடியதா இருக்குது, கேளிக்கை என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அது மாத்திரமல்ல ஒரு பிரதானப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. எல்லா இன்பங்களும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப என்ன, பாபிலோன் என்பது என்னன்னா மொத்தத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷன் வந்து ஏங்குற எல்லா ஏக்கத்தையும் தேவன் இல்லாம நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அங்க வந்து மதுவால் குடிவெறி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒரு நெறியான முடிவு எடுக்க முடியாத, அவங்களால முடிவு எடுக்க முடியாதபடி, அவங்க சரியான முறையில எது சரின்னு சொல்லி தங்களால நடக்க முடியாதபடி போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப பூமியில இருந்த எல்லா ஜனங்களும் வந்து என்ன பண்றாங்க, அப்படி மதுபான குடிவெறி கொண்டவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த சாத்தானால வரக்கூடிய வஞ்சகம் என்று சொல்லக்கூடியது என்ன, முழுவதுமாக வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது வந்து பூமியில இருக்கிற எல்லா மக்களும் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று தெரியாதபடி வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப 3வது வசனத்துல பார்க்கும்போது அவங்க வந்து என்ன, இந்த மிருகமும் எங்க வனாந்தரத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியம். 3வது வசனம் சொல்லும்போது ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார்கள். இப்ப என்ன யோவான் சொல்றாரு, என்னைய வனாந்தரத்துக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்போது என்ன பார்க்கிறோம், இந்த வலு சர்ப்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக கர்த்தர் வந்து என்ன பண்றார், தன்னுடைய பிள்ளைகளை வனாந்தரத்துக்கு கொண்டு போறதை பார்க்கிறோம். நீங்க வனாந்தரம் அப்படின்னு சொல்லும்போது யாத்திராகமம் 16வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் தேச மக்கள் வனாந்தர பாதையில 40 வருஷம் இருக்கிறாங்க. அவங்க என்ன, எகிப்திலிருந்து வந்து கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வனாந்தரத்தில் இருந்த காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம் பார்க்கும்போது எலியா வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அங்க என்ன, எசபேலுக்காக போகும்போது கர்த்தர் எலியாட்ட பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க வனாந்தரத்துக்கு போறாரு. அங்க என்ன, சாத்தானால் சோதிக்கும்படிபடி அவர் அங்க போகக்கூடிய ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தோம், என்ன, சபை என்று சொல்லக்கூடியது வந்து வனாந்தரத்துக்கு போகுது. எதுக்காக, அந்த வலு சர்ப்பத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக. இங்க 17வது அதிகாரம் 3வது வசனத்துல யோவான வனாந்தரத்துக்கு கொண்டு போறாங்க. காரணம் என்னன்னா, பாபிலோன் என்ன என்பதை நன்றாக பகுத்தறியக்கூடிய தன்மை வருவதற்கு. அப்ப என்னன்னா, ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கிருந்து ஒரு தெளிவான சிந்தை வர வேண்டும், உங்களால் நல்ல பகுத்தறிய வேண்டும்னா அங்கிருந்து பிரித்தெடுத்து ஒரு வனாந்தரமான ஒரு காரியத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த வனாந்தரம் அப்படிங்கிறது இது வந்து நம்ம
பிசிக்கலா செப்பரேஷன் ஆகுறது இல்ல, நம்ம ஆவிக்குரிய முறையில மாம்ச பிரகாரம் போய் வனாந்தரத்துல இருக்கிறது இல்ல, ஆவிக்குரிய முறையில் நம்ம எப்படி இப்படிப்பட்ட தீட்டுப்படக்கூடிய காரியங்கள்ல இருந்து நம்ம பிரிச்சு இருக்கக்கூடிய காரியத்தை தான் பார்க்கிறோம். சரியா? அதே 3வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அது இந்த வேசியோடு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இப்ப வனாந்தரத்துக்கு யோவானை கொண்டு போன உடனே யோவான் என்ன பார்க்கிறாரு? 7 தலை 10 கொம்பு உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கிறதை கண்டேன். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இது அந்தி கிறிஸ்துவ குறிப்பிடக்கூடிய ஒரு காரியம். இந்த அந்தி கிறிஸ்து என்ன? மிருகத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த 3 விதமான ஒரு அலையன்ஸ், ஒரு தொடர்புல இருக்கிறத பார்க்கிறோம். முதல்ல என்ன? பூமியில் உள்ள ராஜாக்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ பூமியில இருக்கிற எல்லா வல்லமை, ஒரு ஆளுகை உள்ள ஒரு பவர் இருக்கக்கூடிய எல்லாரும் இருக்கக்கூடியது. 2வது பூமியில் உள்ள எல்லா குடிகளும், ஏன்னா 2வது எல்லா குடிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்? இங்க அது அந்தி கிறிஸ்துவோட இருக்கக்கூடியதாக. இது என்ன பண்ணுது? அந்தி கிறிஸ்துக்கு மேல ஏறி போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்க மறுபடியும் இந்த 3வது வசனம் பார்த்தீங்கன்னா அப்ப தெரியும். சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அப்ப என்ன? இதுக்கு மேல இந்த ஸ்திரீ ஏறி இருக்க கூட இந்த மிருகத்தின் மேல ஏறக்கூடிய ஒரு காரியம். ஆனா இது என்னன்னா, இந்த உறவு பார்த்தீங்களா, அதுக்கு மேல ஏறி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் காலத்துக்கு தான். ஏன்னா நீங்க 16வது வசனத்துக்கு, இதே அதிகாரத்துல 16வது வசனத்துக்கு வரும்போது நம்ம அங்க பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ என்ன பண்ணிரும்? அது தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க? எல்லா அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ஏன் இந்த மதம் முதல்ல வரணும், ஏன் இப்படி மதம் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்கானமிக்ஸு, நம்மளுடைய வியாபாரங்கள், மிலிட்டரி, அப்புறம் அரசியல், இது எல்லாம் சுற்றி எல்லாமே ஒன்றுக்கு மேலே. ஏன்னா நீங்கள் முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பு வரும்போது ஒன்றொன்னா உழுந்துக்கிட்டே வரும்போது இப்போ ஜனங்களுக்கு ஏதாவது ஒன்றில் பிடிப்பு வேணும். ஏன்னா ஒரு முதல்ல அதிகாரம் போகுது, கமர்ஷியல் அடி வாங்குது, அதிகாரங்கள் போகுது, இதெல்லாம் போகும்போது எல்லாம் ஒன்னொன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்த எல்லாம் போக போக இப்ப ஏதாவது ஒண்ணுல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கும் போது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த பொய்யான மதத்தின் மேல நம்பிக்கை வரக்கூடிய ஒரு காரியம். அதுதான் இங்க ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எல்லாமே உளவுல என்ன பண்ண முடியும்? இங்க வரும்போது கடைசியில வேர்ல்டோட ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடியது பொலிட்டிக்கலோ எக்கனாமிக்கலோ இல்லை, மதம் தான், ரிலிஜன் தான் இணைக்கும். அதனால தான் அந்த ஒன் வேர்ல்டு ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். சாத்தானுக்கு இது தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? எப்பவுமே தன்னை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா மனுஷன் எப்பயுமே எதையா ஒன்று ஆராதிக்கணும். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? எல்லாமே கட்டையெல்லாம் போக போக அவன் தன்னை ஆராதிக்கக்கூடியவனாக வரக்கூடியது. அவன் என்ன? கருஞ்சிவப்பு நிறமுள்ள, அது என்ன? ஒரு செல்வ செழிப்பு, ஒரு ஸ்பிளண்டர், அது மாத்திரம் ஒரு ரீகல் என்று சொல்லக்கூடிய ஒரு ராயல்டி என்று சொல்லக்கூடியதாக அது என்ன பண்ணுது? இந்த தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. நீங்க தானியேல் 7:25 பார்ப்பீங்க, 11:36 பார்ப்பீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாய் தன்னை உயர்த்தக்கூடிய ஒரு காரியம். அடுத்து 4வது 5வது வசனம் பார்க்கும்போது அதனுடைய அப்பியரன்ஸும் அதனுடைய பெயரும் எப்படி இருக்கு? 4வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. ஏன்னா பர்பிள் கலர் பார்க்கும்போது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நம்ம பர்பிள்னு சொல்லுவோம். அந்த பர்பிள் என்ன? ஒரு ராஜாக்குரியது, அது விலை உயர்ந்தது. அது மாத்திரமல்ல, யாரு இருக்கிறதுலே பணக்காரங்க தான் அதை வாங்க முடியும். அப்ப இங்க என்ன? இது மேல என்ன? பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு. அப்ப என்ன? இது ஒரு ஹை கிளாஸா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
ஏன்னா எசேக்கியேல் 16ல 13ல இருந்து 15 வரை உள்ள வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் மட்டும் சித்திரத்தை அடையாளமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீயோவென்றால் என்ன? நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமாக்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. அப்ப என்ன இங்க வந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? அங்க ஒரு வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இது ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்றேன். ஏன்னா இந்த போப் எப்பவுமே இந்த ஸ்காலட் என்று சொல்லக்கூடிய கலர்ல தான் போடுவாங்க. அது மாத்திரமில்ல, ஜான் பால் 2 வந்து என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து யார் இந்த கார்டினல் சொல்றவங்கலாம் இது போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வந்தாரு. அந்த இது வந்து நீங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா ரோம சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஒரு செல்வ செழிப்பு உள்ள ஒரு காரியமா இருக்கும். ஆனா இது ரோம் மாத்திரம் இல்லை, இது எல்லாத்தையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம். சரியா? இது வந்து தங்கத்திலான கப்பு. 4வது வசனம் பாருங்க. தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். கையில பொற்பாத்திரங்க. சரியா? பொற்பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? வேசித்தனமாகிய அருவருப்புகளும் அசுத்தங்களும். அதாவது நீங்க கையில வச்சிருக்கிற தங்கத்து கப்பு இருக்கு, கப்புக்குள்ள என்ன இருக்கு? வேசித்தனமும் அருவருப்பும் அசுத்தமும். ஏன்னா எரேமியா 51:7 பார்க்கும்போது, பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, அதன் மதுவை ஜனங்கள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள் என கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியதாக. அப்ப வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள தங்கம், வெளியே தங்கம், உள்ளுக்குள்ள அருவருப்பும் காரியம். அப்ப என்னன்னா இங்க வந்து இந்த உடை வந்து இழுக்குது, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? போதை பண்ணக்கூடிய ஒரு காரியம். இந்த தங்கம் வந்து என்ன பண்ணுது? ஒரு வேல்யூ, உனக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை குடிச்சுது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு அழுக்கு இருக்குது. அப்ப என்னன்னா இங்க வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறேன்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு காரியமா சாத்தா இருக்கும். ஆனா அது அழிவுல கொண்டு போய் முடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆதியில் அந்த காலத்துல இருந்த மதங்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னா, முதல்ல வந்து நீங்க குடிச்சு வெறிக்கணும், உங்களை மறக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குடிவெறி வரும்போது தான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த கடவுளை ஆராதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ அவங்க வந்து அங்க அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து குடிச்சு வெறிச்சு அப்படிதான் கடவுளை ஆராதிக்கக்கூடியவங்களா அங்க இருந்தாங்க. அந்த பெயர் வந்து எங்க எழுதியிருக்கு? நெத்தியில் எழுதப்பட்டிருக்கு. மேலும் ரகசியம் 5வது வசனம் பாருங்க. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அப்ப என்னன்னா நீங்க வந்து ரோமாபுரி பேரரசு அந்த காலத்துல வந்து நீங்க வந்து ஒரு விலை மாது அப்படின்னா உங்க நெத்தியில எழுதி நீங்க ஒட்டணும். ஏன்னா எரேமியா 3:3 சொல்லும்போது, அந்த நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று, உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது. எப்படி? சோரஸ்திரி, நீ மோசம் போனவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ரகசியம் அப்படின்னு சொல்ல முடியுது, இது வரைக்கும் வெளிப்படுத்தாத ஒரு காரியம். அது வந்து என்ன? மனுஷனால வராதது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது வந்து என்ன? மொத்த உலகத்தும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு மதம் என்று சொல்லக்கூடியதாக. மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லும் போது என்ன? இதுவரைக்கும் இருந்த பாபேல் இதெல்லாம் போய் இதெல்லாம் எல்லாத்தையும் காட்டிலும் இது மகா பெரிய, எல்லாத்தையும் சேர்த்து மெகா கூட்டணி என்று சொல்லக்கூடியதாக வரக்கூடியது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் தாயாக இருக்கக்கூடியவள், எல்லா வேசித்தனத்துக்கு தாயா இருக்கக்கூடிய. அது மாத்திரம் இல்ல, பூமியில் உள்ள எல்லா குடிகளும் வெறித்தவங்களா இருந்தாங்க. அப்ப இங்க வந்து ஒரு ஸ்திரீ வந்து ஒரு அடையாளமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல இஸ்ரவேல் வந்து ஒரு ஸ்திரீயாக வர்ணிக்கப்பட்டு, அது என்ன?
சூரியனை வந்து தன்னுடைய வஸ்திரமாக தெரித்து கொண்டதை பார்க்கிறோம். 19வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல பார்க்கிறோம். அங்க வந்து யாரு சபை வந்து கிறிஸ்துவனுடைய மனமாட்டியா இருக்கிறத வெளிப்படுத்தும் விஷயம். 2வது அதிகாரம் 20 வசனத்துல பார்க்கிறோம். எசபேல் வந்து என்ன ஒரு பொய்யான தீர்க்கதரிசி, அங்க வந்து என்ன விக்கிரக ஆராதனையை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா இங்க இந்த ஸ்திரீ வந்து இந்த விபச்சார வேசி ஸ்திரீ என்று சொல்லக்கூடியவங்க வந்து பொய்யான மதத்தினுடைய அந்த அமைப்பினுடைய தலையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மணவாட்டி என்பவள் ஒரு என்ன ஒரு பரிசுத்தமோ ஒரு ஹியோலியாவும் இருக்கக்கூடியது. ஆனா ஒரு வேசித்தனம் பண்ணக்கூடியவங்க என்ன அவங்க வந்து கரப்டு டிஃபைல்டு அவங்க இதானது அவங்க அழிக்கக்கூடியதாக. அடுத்த 6வது வசனம் பாருங்க. ட்ரங்க் வித் பிளட் ஆஃப் செயின்ஸ், என்ன பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குடித்ததாக. 6வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். எப்படி? அதாவது இங்க சொல்லும்போது 2 விதமான காரியத்தை சொல்றாரு. பரிசுத்தவான்களின் ரத்தம், இயேசுவினுடைய சாட்சிகளினுடைய ரத்தம். அப்ப இது வந்து என்ன இவளே குடிச்சதாக. அதாவது 2வது வசனத்துல பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம், அதாவது வேசித்தனம் இருந்த மதுவை குடித்ததாக. இங்க வந்து என்ன பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் இயேசு கிறிஸ்துடைய சாட்சியின் மரித்தமாக. அப்ப என்ன இதுவரைக்கும் இருந்த 2 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா விசுவாசிகளையும் அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சதாக. ஆபேல்ல தொடங்கி கடைசியா இருக்க தீர்க்கதரிசி வரைக்கும் வெளிப்படுத்தின விஷயம் 18:24 பார்க்கும்போது பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். இது என்னன்னா நீங்க வந்து பார்க்கணும், யோவான் இதை எழுதும்போது சபை வந்து பயங்கரமான துன்புறுத்தல போகக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா யோவான் எழுதும்போது 95 நூற்றாண்டில் எழுதும்போது ரோமர்களால் அவங்க பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்ன பயங்கர, அதாவது ராயனுக்கு இது கொளுத்தி ராயனே ஆண்டவன் சொல்லலைன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம் என்ன ரொம்ப மோசமான ஒரு காரியம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரோமர்களுடைய அமைப்பு மட்டும் ஏறக்குறைய 50 மில்லியன், எவ்வளோ 50 மில்லியன் கிறிஸ்தவர்கள், 50 மில்லியன் அவ்வளோ பேரை கொலை செய்திருக்காங்க. அது மாத்திரமல்ல 1 மில்லியன் எவ்வளோ 10 லட்சம் பேரை விசாரணையிலே கொண்டிருக்காங்க. நீங்க இதை விட ஒரு பெரிய காரியம் என்னன்னா சென்ட் பார்த்தமலியூஸ் டே என்று சொல்லக்கூடிய ஒரு நாள்ல யாரெல்லாம் வந்து கத்தோலிக்க சமயத்துக்கு எதிர்த்து போனாங்களோ அவங்களெல்லாம் கொலை செய்து, அதாவது எப்படி வெட்டி கொலை செஞ்சவங்கள அப்ப இருந்த போப் வந்து அவங்களுக்கு மெடல் குத்தி அவங்கள வரவேற்ற ஒரு காரியம். அப்ப என்னன்னா அங்க வந்து அவர்களை பூரா கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம். பொய்யான மதம் பாபிலோன்ல தொடங்குது. அது வந்து என்ன பண்ணுது, பரிசுத்தவான்களை கொலை செய்யக்கூடியதா இருக்கு. அது கடைசி வரைக்கும் எப்பவுமே கொலை செய்யக்கூடியதா இருக்கு. 6வது பின்படி பாருங்க. அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இங்க வந்து சொல்லும்போது, அதாவது இங்க வந்து யோவானால தாங்கி கொள்ள முடியல. அதனாலதான் எதுக்கு நீ ஆச்சரியப்படுற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். டெர்ட்டுலியன் சொல்லும்போது அவர் சொல்றாரு, சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா பயம் கிடையாது, அவங்களுக்கு கிளாமர் கொடுக்கறது, அவங்கள வந்து கவர்ச்சியில கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். சரி, இந்த பகுதி இந்த முதல் 6 வசனங்கள் கர்த்தரை பத்தி என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து எதை அவர் நியாயம் தீர்க்கிறாரோ அதை ஏற்கனவே காட்டக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறாருங்கிறதுக்கு முன்பாக அவங்களுக்கு அதை விளக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அங்க வந்து சொல்லும்போது அவர் ஆமோஸ் 3:7 சொல்லும்போது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒரு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அது நினைவேவா இருக்கட்டும், நினைவே அளிக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லாம செய்யவே மாட்டார். 2வது என்னன்னா, நம்ம மேலோட்டம் வைப்போம், கர்த்தர் முழுசையும் பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அந்த உலகம் தங்கத்திலான கோப்பையை பார்க்குது, ஆனா கர்த்தர் உள்ளுக்குள்ள அருவருப்பையும் அசுத்தத்தையும் அதையும் காணக்கூடியவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின 16:19 பார்க்கிறோம். அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது,
புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அதுக்கு அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. ஏன்னா எபிரேயர் 4:13 பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. அதனால அவருடைய பார்வைக்கு எதுவுமே மறைவு கிடையாது. மூன்றாவதாக கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க தன்னுடைய ஜனங்களை ஒரு தெளிவாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா யோவான வனாந்தரத்துக்கு கூட்டு போய் அங்கதான் தெளிவு உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. அதனால சபை உலகத்திலிருந்து உலகத்தை குற்றப்படுத்தாம அவங்க என்ன பண்ணணும், பிரித்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். குயிக்கா ஒரு 4 அப்ளிகேஷன் நம்ம இதை எப்படி பயன்படுத்துறது. முதல்ல உங்களை நீங்க இப்படிப்பட்ட ஒரு வஞ்சிக்கப்பட்ட மதுவை குடிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய மதுவை குடிக்கிறது அவங்கள வற்புறுத்தி யாரும் குடிக்கல, ஆனா அவங்களா போய் தான் குடிச்சாங்க. ஏன்னா இப்ப நீங்க யோசிங்க, உங்களுக்கு பாபிலோன் எது? ஒருவேளை நீங்க செய்யக்கூடிய வேலை, இல்ல நீங்க அந்த வேலையினால வரக்கூடிய உங்களுடைய அடையாளமா, இல்ல உங்களுடைய கடவுள்கிட்ட இருக்கிற உங்களுக்குன்னு ஒரு கடவுளை வச்சு அதுல இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய பாரம்பரியத்துல இல்ல உங்க கலாச்சாரத்துல வந்ததுல இருந்து நீங்க உங்களுடைய அடையாளத்தை எடுத்துக்கொண்டீங்களா, இல்ல வேத வசனத்திலிருந்து எடுத்துக்கொண்டீங்களா? ஏன்னா ரோமர் 12:2 என்ன சொல்லுது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணணும், தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப நீங்க அப்படிப்பட்ட மக்களா இருக்கிறீங்களா? ரெண்டாவது, நீங்க இந்த என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தங்க கப்பை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு கூடாது. கோப்பை தங்கத்துல இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும். என்ன நீங்க என்ன நினைக்கக்கூடாதுன்னா, அழகா இருக்கிறது நன்மையானது நினைக்கக்கூடாது. சொத்து ஆசீர்வாதம் நினைக்கக்கூடாது. வல்லமை நீங்க செய்யறது சரின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப என்னன்னா நீங்க உள்ள என்ன இருக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். அதே மாதிரி இரத்த சாட்சியா மரிக்கிறவர்களை நாம் நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்திரீவானவள் என்ன பண்றா, அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும் எல்லா இதுலயும் மக்களை அவங்களுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அதனால நம்ம எப்படிப்பட்டவங்கன்னா, எங்கெல்லாம் சபை துன்புறுத்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஜனங்கள் சுவிசேஷத்தை நிமித்தம் விசுவாசத்தை நிமித்தம் இது பண்றாங்களோ அவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். எபிரேயர் 13:3 பார்க்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். எப்படி? நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்களுக்கென்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம நினைத்து அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். நாலாவது, ஆச்சரியப்படாதீங்க, தெளிவா பார்க்க கத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம பாபிலோனை பார்த்தோம், மகாபெரிய பாபிலோன். ஏன்னா இங்க யோவானே அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம என்ன ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம என்ன போதையில் இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும். எப்பவுமே நம்முடைய கண்கள் திறந்ததா இருக்கணும். கடைசியா எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க. என்ன, பாபிலோனை விட்டு வெளியே நீங்க இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா பாபிலோன் என்ன பண்ணுது, நம்மளை தேவனுக்கு எதிராக கொண்டு போகக்கூடியதா இருக்கு. அதனால நம்மளை என்னைக்கு எது நம்மளை அதை விட்டு வர முடியாம இருக்கு, எதை விட்டு நீங்க வெளியே வரணும். 2 கொரிந்தியர் 6:17 சொல்லும்போது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன, நீங்க பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு மக்களாக. கடைசியா ஒரு கதை சொல்லி முடிச்சிறேன். போட்டம்கின் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் ரஷ்யால 1787 கேத்தரின் தி செகண்ட் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது கேத்தரின் என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன பண்ணாங்க, கேத்தரின் த கிரேட் அவங்களுடைய பகுதியை சுற்றி பார்க்கறதுக்காக அவங்க போனாங்க. கிரிமியா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிரிமியா என்ன பிரச்சனைன்னு. 1787 அவங்க அங்கே போகும்போது கிரிகரி போட்டம்கின் என்று சொல்லக்கூடியவர் தான் அங்கே இருக்க ஒரு ஜென்ரலாக இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, இந்த ராணி வர்றாங்க, இவங்க வரும்போது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த பகுதியெல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்லி
அவங்க வந்து நினைச்சிடக்கூடாதுன்னு என்ன பண்ணாருன்னா, நதிக்கு பக்கத்தில் அழகா இது கட்டி, பேனர் கட்டி அதில் பூரா பெயிண்ட் பண்ணிட்டார். பெரிய பெரிய கட்டடம், நதிநிலை அது இருக்கிற மாதிரி பூரா தூரத்தில் வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு இது கட்டார். இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சரியா? ஏன்னா சேரியெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பேனர் அடிக்கிற மாதிரி இந்த அம்மா பொட்டம்கின் தான், அவர் கிரிகிரி பொட்டம்கின் தான் அது பண்ணது 1787. கேத்தரின் த கிரேட் போகும்போது அவங்க பார்த்துட்டு, ஆஹா இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கே, என் தேசம் இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா பொட்டம்கின் என்ன பண்ணாரு, வெளியே பூரா அடிச்சிட்டாரு. அதனால என்ன நினைச்சாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதே தாங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா கர்த்தருக்கு என்ன தெரியும், உள்ளுக்குள்ள ஒண்ணு இல்லை, பூரா வெளியே அடிச்ச பேனர்னு தெரியும். அதனால எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னாரு இது முடிஞ்சதுன்னு சொல்லி, எல்லாவற்றையும் நான் புதிதா மாற்ற போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம சார்ந்தவர்களாய் இருக்கணும். கடைசியாக, நீங்க கிறிஸ்துவுல இருந்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை, இந்த கப்பை நீங்க குடிக்க போறதில்ல. ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து குடிச்சிட்டார். அதனால இப்போ இல்லை. ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவ தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா, இன்னைக்கே நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நீங்க வாங்க, வெளியே இருக்க தங்கம் முலாம் உள்ள கப்பை பார்த்து நீங்க ஏமாந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க தெரிஞ்சவங்களோ தெரியாங்களோ இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை சோதித்து பாருங்க. பாபிலோனை விட்டு வெளியே வாங்க. எது எல்லாம் உங்களை வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தர்கிட்ட போக முடியாது இருக்கோ, அதை விட்டு வெளியே வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வெளிப்படுத்தின விஷயம் 18:4 சொல்லும்போது, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். எனக்கு அருமையானவர்களை செய்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ மகா பெரிய பாபிலோன் வேசிகளுக்கு தாய் எப்படி வஞ்சிக்கக்கூடியவளாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உம்மை தெரியாதவர்கள் இருந்தா, இன்றைக்கே உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ கிருபை பாராட்டுங்க. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எந்த காரியங்கள் எங்களை பாபிலோன் போல பிடித்து கொண்டிருக்கிறதோ அதை இடித்து விட்டு, பாபிலோனை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.